அந்த நாட்களில் கர்த்தர் மோசே அழைத்து சொன்னார், 2 கூட்டம் தீர்க்கதரிசிகள், ஒருவன் ஆசீர்வதிக்கிற தீர்க்கதரிசி, இன்னொருவன் சபிக்கிற தீர்க்கதரிசி. அவர்களை மலையிலே நீ நிற்க சொல்லி, ஆசீர்வதிக்கிறவர்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கட்டும், தேசத்தில் சபிக்கப்பட வேண்டியவைகளை சபிக்கிற தீர்க்கதரிசிகள் சபிக்கட்டும் சொன்னார். அது மாதிரி தீர்க்கதரிசிகளில் வகை இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் தேசத்தில் புறையோடி போயிருக்கிற சாத்தானுடைய வேர்களை பட்டு போக பண்ணுகிற தீர்க்கதரிசிகள். அடுத்த வேலை பாருங்க, எரேமியா 1:10 நான் வாசிட்டு இருக்கிறேன். அடுத்த வேலை இடிக்கன்னு சொன்னா, நீங்க எந்த கல்லை கொண்டு வந்து, பெரிய பெரிய கடப்பாறையை கொண்டு வந்து, எந்திரங்களை கொண்டு வந்து இடிக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி இடிக்கலாம். முடியுமா முடியாதா? எரிகோ என்ற ஒரு பெரிய பட்டினம், அந்த எரிகோ பட்டணத்தில் பெரிய சுவர் இருந்தது. ஒரு சுவர் மேக்சிமம் எவ்வளோ அகலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? பாருங்க, இந்த சுவர் இருக்குது, ஒரு 3/4 அடி இருக்கும். அது இதனுடைய அகலம். நம்ம கட்டுற சுவர் பாருங்க, 1/2 அடி சுவர், 3/4 அடி சுவர், 2 கல் சுவர், 1 அடி அகலம் இருக்கு கட்டுவோம். ஆனால் எரிகோ சுவரில் அதோடைய அகலம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 பஸ் போகலாம். அது மேல ராகாப் என்ற வேசியின் வீடு அலங்கத்தின் மேல் இருந்தது. சுவத்து மேல வீடு கட்ட முடியும்னா அந்த சுவர் எவ்வளவு அகலம் இருக்கும்? அவ்வளோ அகலம். இப்போ இருக்குது, அதனுடைய ரிமைனிங்ஸ் இருக்குது, அங்க போனா பார்க்கலாம். அவ்வளோ அகலம் அந்த சுவர். 3 பஸ் தாராளமா போகலாம், உரசாம போகலாம். அவ்வளோ திக்னஸ் உள்ள ஒரு செவர். அவர் வருகிறார்கள், கதவை அடைச்சிட்டான் ராஜா. அடைச்சிட்டு யோசுவாவுடைய தலைமையில இஸ்ரவேலர்கள் தூது விடுகிறார்கள். ராஜா, கதவை திறையா, நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரத்துல அப்படியே அல்லேலியா பாட்டு பாட்டே போயிடுறோம். நாங்க இல்லை இல்லை, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், கதவை திறந்தா சும்மா இருக்க மாட்டேன், என் தேசத்தை கொள்ளையடித்து விடுவாய், உங்களை பத்தி நான் கேட்ட செய்தி அவ்வளவு சிலாகியமா இருக்கவில்லை, எங்கள் தேசத்தை துவம்சம் பண்ணிடுவீங்க, கதவை பூட்டுறான்னா. கதவை பூட்டிட்டாங்க. இனி அவர்கள் இந்த கதவு திறக்காம அவர்கள் தாங்களுடைய இடத்துக்கு போகணும்னா சுற்றி கொண்டு போகணும். என்ன செய்வது? யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்டார். இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து இடிக்கணும்னாலுமே எப்படி ஒரு 3 வருஷமாவது ஆகும். அவ்வளோ பேர் கம்பு கத்தி எல்லாம் வச்சு இடிக்கணும்னா அவ்வளோ ஆகும். நாங்களோ அடிமைத்தனத்திலிருந்து வருகிறவர்கள், எங்கிட்ட எந்த ஆயுதங்களும் கிடையாது சண்டை போடுறதுக்கு, என்ன செய்யறது ஆண்டவரேன்னு கேட்டான். அப்போ கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுத்து ஒரு ஆலோசனை கொடுத்தார். அது ஒரு ப்ராஃபஸி, அது ஒரு ரெவலேஷன் தானே. ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் இந்த அலங்கத்தை சுற்றி வாருங்கள் 7 முறை, ஒவ்வொரு நாளும் 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் ஆர்ப்பரியுங்கள் என்றார். எந்த கட்டடமாவது அப்படி விழுகுமா? யோசிச்சு பாருங்க. நம்மளும் வருஷந்தோறும் இங்கே கூடி ஆர்ப்பரிக்கிறோம், ஏதாவது விழுந்திருக்கதா? விழுகாது. இது எப்படி நடக்கும்? நீங்களும் நானும் சொன்னா நடக்காது, ஆனால் கர்த்தர் சொன்னால் எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும். அவ்வளோ பெரிய அலங்கம். இவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு வெளிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்பி அதில் சொல்லப்பட்ட கட்டளையை பின்பற்றின போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எரிகோவின் அலங்கத்தை இடித்து தகர்த்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப அதான் ஆண்டவர் சொல்ல, பார், பிடுங்கவும் இடிக்கவும். சாத்தான் இன்னைக்கு தன்னுடைய மகிமையை கட்டி வைத்திருக்கிறான். நெபுகாத் நேச்சார் கட்டி வைத்த மாதிரி. நெபுகாத் நேச்சார் ஒவ்வொரு முறை பார்த்துட்டு மாடியின் உப்பரியில் நின்று பார்ப்பாராம், என் மகிமை விளங்கும்படிக்கு நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்பான். நிறைய பக்கத்து தேசத்தில் இருக்கவங்களாம் பாபிலோன்ல இருக்கிற சுவர்கள் ரொம்ப பிரசித்தம். அந்த சுவர்களில் வரைந்திருக்கிற படங்கள், ஓவியங்களை பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்கள் வருவாங்களாம். அதை பார்த்த உடனே அவ்வளவு மகிமையாய் கட்டின பாபிலோன் அல்லவா என்றான். அது மாதிரி சாத்தான் இன்னைக்கு அரண்களை கட்டி வைத்திருக்கிறான், தன்னுடைய மகிமையை கட்டி வைத்திருக்கிறான். இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக உயர்ந்த கோபுரங்களையும் ஆராதனை ஸ்தலங்களையும் சாத்தானை புகழ்பாடுவதற்கான இடங்களையும் மலைகளையும் கல்களையும் வைத்திருக்கிறான். யாரைகளை அசைக்க முடியும் என்று சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, இவைகளை இடிக்கவும் தரைமட்டமாக்கவும் ஒரு யௌவன சந்ததி எழும்ப போகிறார். அவருடைய கையிலே பட்டயம் இல்லை, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு ஒரு பாட்டு பண்ணாங்க. நம்ம கையில கத்தியும் இல்லை, கடப்பாறையும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. பாரம்பரியமா நீடித்து தன்னுடைய மகிமை விளங்கும்படிக்கு அவன் எழுப்பின அலங்கங்கள் தரையோடு தரையா இடிக்கப்படும்படிக்காய்
கர்த்தர் ஒரு யவ்வன சந்ததி எழுப்ப போகிறார். அடுத்து பாருங்க, இதே பூமியில தன்னுடைய மகிமை விளங்குவதற்கு சத்துரு ஏற்படுத்தி வைத்த காரியங்கள், இதெல்லாம் அழிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவைகளை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் அழிக்க போகிறது. சாத்தான் போட்ட கோடு கர்த்தருடைய வாயின் வார்த்தை அழித்து விட போகிறது. இது ஒன்று இங்கே இருந்தது என்று யாரும் நினைக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்தையே புதுசா மாற்ற போகிறார். அழிக்கப்பட போகிறது. பாபிலோன் கட்டினான்ல, அவ்வளவு பெரிய அரண்மனை கட்டினான்ல. இப்ப நீங்க போய் பாபிலோன்ல அந்த அரண்மனை தேடுங்கள், பார்க்கலாம். அது சிங்கங்கள் அடைகிறதும் கோட்டான்கள் அடைகிறதும் ஆந்தைகள் தங்குகிறதுமான பாலடைந்த பூமியாய் மாறிவிட்டது. சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அலங்கங்கள், சாத்தான் உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிகாரங்கள், நினைப்போம் இவரெல்லாம் அசைக்க முடியாதுங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆட்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட், இவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயிலே நான் வார்த்தையை போடுவேன், எனக்கு எதிராய் புறப்பட்ட எந்த சக்தியையும் எந்த அதிகாரத்தையும் கவிழ்த்து போடும் வல்லமையையும் வார்த்தையையும் நான் உன்னிலிருந்து புறப்பட பண்ணுவேன். இது ஒரு குரூப். என்ன செய்யறாங்க? முதல்ல வந்த உடனே இந்த இடத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பிடுங்குறாங்க, இடிக்கிறாங்க, அழிக்கிறாங்க, கவிழ்க்கிறாங்க, உயர்த்தப்பட்டதெல்லாம் கவிழ்க்கிறாங்க. இது முடிச்ச உடனே இன்னொரு குரூப் உள்ள வருது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதில் கர்த்தருக்கு ஏற்றதை கட்டுகிறார்கள், கர்த்தருக்கு வேண்டியதை நாட்டுகிறார்கள். அப்ப தீர்க்கதரிசிகள் எத்தனை பிரிவு இருக்கிறாங்க பாருங்க. இயேசு வர்றதுக்கு முன்னால, அவருடைய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னால, இந்த கடைசி காலத்துல பிடுங்குகிற தீர்க்கதரிசி, இடிக்கிற தீர்க்கதரிசி, அழிக்கிற தீர்க்கதரிசி, கவிழ்க்கிற தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் செய்யணுமா? அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாயிலை விசேஷமாய் தருவார். நீங்க பார்த்து சபிச்சிட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். நீங்கள் பார்த்து எழுப்பினால் அது எழும்பிவிடும். அடுத்து கட்டவும் நாட்டவும் தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட வைக்கிற தீர்க்கதரிசி. அப்ப இதுல பிடுங்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது, கவிழ்க்கிறது, கட்டுறது, நாட்டுறது என்று 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பொதுவாய் கடைசி கால தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறோம். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி ஜெபத்தில் நீங்க என்ன கேட்கணும்னா, இந்த 6ல நான் எந்த விதமான தீர்க்கதரிசி ஆண்டவரே? நான் இடிக்கிறவனா, அழிக்கிறவனா, கற்றவனா, நாற்றவனா, இடிக்கிறவனா, பிடுங்குகிறவனா? எதற்கு என்னை தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த போகிறேன்? ஒருவேளை ஒரு சிலருக்கு 2-3 வேலை கூட கர்த்தர் கொடுக்கலாம். நீயே பிடுங்கிட்டு நீயே கட்டு, நீயே பிடுங்கிட்டு அந்த இடத்துல புதிய காரியத்தை நாட்டு. இது 2க்கும் உண்டான தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசன வல்லமை உனக்குள்ள இருந்து கிரியை செய்யும். அதற்குண்டான தீர்க்க தரிசனம் உன் வாயிலிருந்து புறப்படும். எல்லா தீர்க்க தரிசி ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நீங்க பாருங்க, ஏசையா வேற மாதிரி, எரேமியா வேற மாதிரி, எசேக்கியேல் வேற மாதிரி. ஏசையா ராஜ்யங்களுக்கு தீர்க்க தரிசனம், ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம், கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை கேட்டு தீர்க்க தரிசனம். எரேமியா அழுது ஜெபம் பண்ணி இனி வருகிற ஆபத்துகளை உரைத்த தீர்க்க தரிசி. எசேக்கியேல் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், தீர்க்க தரிசி. தேவனுடைய பரமண்டலத்துக்கு போறது, கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்கிறது, பார்க்கிறது, இன்னும் பல காரியங்களை அவர் செய்தார். அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் பொதுவா பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் என்று தோன்றுகிறது. இத்தனை வேலை இருக்குது. அப்ப கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான வேலைக்கு தீர்க்க தரிசியா எழுப்ப போகிறார். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதுல நீங்க எங்க வரீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தும் போதுதான் நீங்கள் சக்சஸிவா கர்த்தருடைய வேலையை நிறைவேற்ற முடியும். ஒருவன் அழிக்கிறவன், பிடுங்குகிறவன் இருந்தா அவன் போய் கட்டுகிற வேலையில நீங்க போய் நின்னீங்கன்னா அதற்கான தீர்க்க தரிசன வார்த்தை புறப்படாது உங்களிடத்திலிருந்து. உங்களை கர்த்தர் கட்டுவதற்கும் நாட்டுவதற்குமான தீர்க்க தரிசியா வச்சிருந்தா நீங்க போய் பிடுங்குவதற்கான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லலான்னு போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தை உங்களிடத்திலிருந்து வராது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பார்க்கணும்? கர்த்தாவே இன்னைக்கு காலையில என்ன தீர்க்க தரிசன ஆவியினால நிரப்பினீர், கடைசி காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நான் நிரப்பினேன். நான் இதுல எங்க வர்றேன் ஆண்டவரே? நான் பிடுங்கணுமா, இடிக்கணுமா, அழிக்கணுமா, கவிழ்க்கணுமா, கட்டணுமா? என்கிட்ட இருந்து என்ன மாதிரி தீர்க்க தரிசனம் புறப்பட போகுது? கர்த்தர் உனக்கு சொல்லுவார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கர்த்தர் சொல்லுவார்.
நீ இதுதான் இந்த தீர்க்கதரிசி, உனக்கு நான் 2 அபிஷேகத்தை தர்றேன். நீ காணப்படுகிற வேரூன்றி போன காரியங்களை பிடுங்குவதற்கான ஆற்றல் அந்த வார்த்தை உன்னிடத்தில் வரும். நீ அந்த இடத்தை பார்த்து சபிச்சின்னா அது சபிக்கப்பட்டு போயிடும். அதில் பல காலமாய் வேரூன்றி இருந்தவைகள் பட்டு போய் கீழே விழுந்து விடும். அதே இடத்துல புதுசாக உன்னை நாட்டுவதற்கான வார்த்தை உன் வாயில தருவேன். நீ அந்த வார்த்தைகளை இங்கே சொல்லுவாய், எனக்கான புதிய காரியம் அந்த இடத்துல தோன்றும். அப்ப கர்த்தர் எதுக்கு உங்களை அழைச்சார்? இதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நாம் எங்க வர்றோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். 2வது காரியம் பாருங்க, தீர்க்க தரிசனம். நம்ம பார்க்கும்போது நமக்கு பொதுவா தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணுது? தீர்க்க தரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அப்படி போயிடுவாங்க. சில தீர்க்க தரிசிகள் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசிகள் காற்று மாதிரி, எங்க இருப்பான், எப்போ வருவான், எங்க போவான் என்று தெரியாது. திடீர்னு வருவாங்க, கர்த்தர் பேச சொன்னா பேசுவாங்க, அடுத்த நிமிஷம் தன் வழியே போய் விடுவார்கள். இதுதான் தீர்க்க தரிசிகளுடைய அழைப்பு. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். வருவாங்க, நமக்கு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல. தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம். எசேக்கியேலை கர்த்தர் அழைக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் ஒரு விசேஷமான ஒரு காரியம், தீர்க்க தரிசனத்தினுடைய இன்னொரு முகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்க வீட்டில் போய் நல்லா தெளிவா படிங்க. நான் உங்களுக்கு மேலோட்டமாய் சில காரியங்களை வாசித்து சொல்லுகிறேன். இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசி அனுபவங்கள் நிறைந்த ஒரு தீர்க்க தரிசி. எல்லா தீர்க்க தரிசிகளுக்கும் அனுபவங்கள் இருக்கும், ஆவிக்குரிய அனுபவங்கள். பல பேர் அதை எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனா எசேக்கியேல் தனக்கு நேரிட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை தெளிவா எழுதி வைத்த ஒரு தீர்க்க தரிசி. எல்லா தீர்க்க தரிசியுமே கர்த்தருடைய சத்தம் கேட்டிருப்பான். ஒரு தடவையாவது கர்த்தரை பார்த்திருப்பான். பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பான். தேவ தூதர்களை தரிசிச்சிருப்பான். தீர்க்க தரிசின்னா அது அவர்களுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்ப இவருக்கு கொடுக்கப்பட்டது இன்னும் நிறைய காரியங்கள். அதை பற்றிலாம் அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது, அந்த தீர்க்க தரிசனம் வருவதற்கு முன்னால இவருக்கு என்ன அனுபவம் உண்டானது என்பதை சேர்த்தே சொல்லுவார். 11வது அதிகாரம் சொல்லுகிறது, பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து, இவர் அப்படியே எடுத்து கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். அப்படியே அவர் ஜெபம் பண்றாரு, அப்படியே கீழே விழுந்துறாரு மயக்கமாகி. கர்த்தருடைய ஆவியை பிடிச்சு அப்படி எடுக்கிறார். எப்படி ஆவி எடுக்கிறார் என்பதை பற்றி இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 8வது அதிகாரத்துல, நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக கைபோல தோன்றின ஒன்றை கர்த்தர் காண்பிச்சு என் தலைமயிரை பிடிச்சு வானத்துக்கும் பூமிக்கும் மேலாய் கொண்டு போயிற்று. எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே உடம்பு கீழே விழுந்துரும், ஆவி மாத்திரம் வெளியே வரும். கர்த்தர் கொண்டு வந்துருவார். கர்த்தருடைய வார்த்தை எலும்புகளையும் ஊனையும் ஆவியும் சதையும் தனித்தனியா பிரிச்சிரும். அப்படியே அந்த சரீரம் மயங்கி போய் செத்த மாதிரி கோமா மாதிரி விழுந்துருவாங்க. இது ஆவி அப்படியே ஆவியை வெளியே எடுத்து கொண்டு போனார். அப்ப ஆவியில நான் கசந்தேன் என்று எழுதியிருக்கு. இப்ப அதே மாதிரி ஒரு அனுபவத்துல பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடுவிலே 25 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களின் நடுவில் ஜனத்தின் பிரபுக்களாகிய அசூரின் குமாரனாகிய யானியாவையும் பெனியாவின் குமாரனாகிய பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர் இவங்க அந்த தேசத்தினுடைய அதிபதிகள், பிரபுக்கள், ஜனங்களால தேர்வு செய்யப்பட்டவங்க. இந்த 25 பேரும் ஜனங்களுக்கு எதிராகவும் எருசலேமுக்கு எதிராகவும் எப்படி கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி துராலோசனை சொல்லுகிற மனுஷர். இவர்கள் இங்கே உட்கார்ந்து துராலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவர்கள் ஜனங்களை கொலை செய்து அவர்களுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு காரியங்களை செய்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகவே அவங்க என்ன பேசுறாங்களா, இது வீடுகளை கட்டுவதற்கு காலம் அல்ல, நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்று சொல்லுகிறார். ஏதோ கர்த்தருக்கு எதிராக பேசுறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஆகவே அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு. மனுபுத்திரனே,
தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். நீங்க என்ன செய்வீங்க? ஒரு பொல்லாத மனுஷன், ஒரு கொடூரமான மனுஷன், ஒரு ஆட்சி இருக்குதுன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணுங்க, ஆட்சி மாற ஜெபம் பண்ணுங்க, பொல்லாத சர்வாதிகாரிகள் மாற ஜெபம் பண்ணுங்க, அந்த தேசத்தில், இலங்கை தேசத்தில் பொல்லாத ஆட்சியாளர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, இப்படி தானே சொல்லுவீங்க. வேற ஏதாவது சொல்லுவீங்களா? நமக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுங்க, அவர்கள் ஆட்சி மாறணும், பொல்லாத நினைவுகளை பிணைக்கிற மனிதர்கள் மாறணும், கர்த்தர் அவர்களை இந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்து போடணும், ஜெபம் தானே பண்ண சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்றார் பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். என்ன சொல்லணும்? காத்திருந்த போது கர்த்தர் அவன் சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார். அவர் என்னை நோக்கி, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்ன சொல்லணும் அப்படின்னு கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அவர் சொல்ல சொல்ல இவர் பேசுகிறார். காலில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒரு பக்கத்தில் பேசுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்றவங்க கேட்டு சொல்லுவாங்க இல்ல. அதே மாதிரி கொண்டு போய் எசேக்கியேலை நிறுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் சொல்ல சொல்ல உன் காதுகளை கேட்டு அவைகளை சொல்லு, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் அவருக்கு சொல்றாரு, அது அதே மாதிரி சொல்லுன்னு சொல்லுகிறார். இவருக்கு எதுக்கு சொல்ல சொல்றாருன்னு தெரியல, என்ன செய்யணும்? அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுல வருகிறது பாருங்கள், 13வது வசனம். இப்படி நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகையிலே பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். துராலோசனை செய்கிற மனுஷன் நினைக்கவே இல்லை, ஜெபம் பண்ண சொல்லல, திறப்பில நிக்க சொல்லல, முழங்கால் போட சொல்லல, தீர்க்க தரிசனம் சொல்லு. இவருக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. கர்த்தர் சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்க்கிறார், உட்கார்ந்துட்டு தான் அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்து, பெலத்தியா செத்தான். அவன் தான் அதுல பிரதானமான ஆளு, இவர்கள் எல்லாரையும் வழிநடத்துகிற ஆளு, பொல்லாதவன், வில்லன். ஒரு தீர்க்க தரிசனம் கொல்லுகிறது, ஒரு தீர்க்க தரிசனம் தவறான மனிதர்களை அழிக்கிறது. அதான் கர்த்தர் சொன்னார், பார், அழிக்கவும் நாட்டவும். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றது மூலம் இது நடக்குமா? நடந்தது, நடக்கும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இவர் பயந்துட்டார், இவருக்கு இந்த அனுபவம் இல்லை. அவன் செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், கர்த்தராகிய ஆண்டவரே, இஸ்ரவேல்ல மீதியாயிருக்கிறவங்களை இப்படியே தீர்க்க தரிசனம் பேசி அழித்து விடுவீரோ என்றேன். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு தீர்க்க தரிசனம் பொல்லாத மனிதனை கருவறுத்தது, அவனை கொன்று விட்டது. பொதுவாக ஒரு பொல்லாத மனிதன் அந்த இடத்துல நீக்கணும்னா ஜெபிக்க தானே செய்வோம். பார்த்தீங்களா, ஒரு புதிய காரியம். கர்த்தர் இப்படித்தான் இனி சாத்தான் ஏற்படுத்துகிற பொல்லாத சட்டங்கள், பொல்லாத மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளின் வாய் திறக்கிற வரைக்கும் தான் அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை காட்ட முடியும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் வாயை திறக்க பண்ணுவார். எசேக்கியேல்கள் எழும்புவார்கள், கர்த்தர் அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு செய்வார். பொல்லாத கிரியைகள் செத்து விழும். அது மனிதனோ கிரியையோ சாத்தானோ, அது செத்து விழும். தீர்க்க தரிசனம் கொல்லும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் கொல்லும். தீர்க்க தரிசன வார்த்தை இது இவருக்கே தெரியாது. கத்தி இல்ல, பட்டயம் இல்ல, கயிறு போட்டு கழுத்தை இருக்கல, தீர்க்க தரிசனம் சொன்னார் ஐயா, அவன் செத்து விழுந்தான். நம்ப முடிகிறதா? அதுதான் இனி நடக்க போகிறது. இனி பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க. பொல்லாதவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல மனிதனை மனிதனாய் மதிக்காத பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க. தீர்க்க தரிசன தலைமுறையினர் எழும்பி கர்த்தருக்கு எதிராய் தோன்றுகிற எந்த அதிகாரங்களையும் அவர்கள் மடங்கடித்து போடும்படி அவருடைய வாயை திறப்பாங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை வாயிலே போடுவார். அந்த வார்த்தை மனிதருடைய வாயிலிருந்து புறப்படும். இப்ப நல்லா பாருங்களேன், நான் நீ காலைல சொன்ன காரியம், இவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை கர்த்தர் சொல்ல, அதை எசேக்கியேல் கேட்டு அவன் சொல்லுகிறான். ஏன் கர்த்தர் நேரடியா சொல்லியிருக்கலாமே? ஒரு ஆள்கிட்ட சொல்லி நான் சொல்ல சொல்ல சொல்லுப்பான்னு சொல்றதுக்கு ஏன் அவர் நேரா சொல்லியிருக்கலாமே? ஏன் அவர் நேராக சொல்லவில்லை? ஆனால் பூமி மனிதருக்குரியது. பூமியில ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மனிதர்கள் வழியாகத்தான் அவர் கிரியை செய்கிறார். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை பேசு, தீமையும்
தீமையை பிணைக்கிற மனிதர்களும் தங்கள் இடத்திலே இல்லாமல் போகும்படி நான் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவேன். பயந்து போயிட்டார். இது ஒரு சம்பவம் தான் நீங்க படிச்சீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி 1000 சம்பவங்களை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வாய் திறக்கிற வரைக்கும் தான், வார்த்தைகள் வெளியே வர்ற வரைக்கும் தான் சாத்தான் தன்னுடைய வல்லமையை வெளியே காட்ட முடியும். தேவ ஜனம் எழும்பிவிட்டால் அவர்கள் தங்கள் வாளை சுருட்டி கொண்டு ஓடித்தான் ஆக வேண்டும். அப்புறம் பயப்படுவானா பயப்பட மாட்டானா சொல்லுங்கள். இவன் கத்தி எடுக்க மாட்டான், சண்டைக்கு வர மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். தீர்க்க தரிசனம் உரைக்கவான்னு சொன்னாலே ஓடிடுவான். தீர்க்க தரிசனம் சொல்லிடுவோமா, அவ்வளவுதான், ஓடிடுவான் பிசாசு. ஏன்னா தீர்க்க தரிசனம் கொல்லும். அதே தீர்க்க தரிசியை கர்த்தர் அழைத்து எசேக்கியேலுடைய புத்தகத்தில் நீங்க பார்க்குறீங்க, 37வது அதிகாரத்தில் இதே மாதிரி தான் அவரை ஆவியில எடுத்துக்கொண்டு போய் அவர் சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி புறப்படுகிறார். இந்த ஆவி புறப்பட்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள் அல்லவா, அந்த பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் ரூமில் போய் படித்து பார்க்கணும். இதெல்லாம் நான் நமக்கு நேரம் இல்லாதனால வேகமாக சொல்லிட்டு போகிறேன். பள்ளத்தாக்கல் நிரப்புகிறார். பார்க்குறார் சுற்றிலும் எலும்பு. அது ஸ்கெலிட்டன் என்று சொல்லுகிற எலும்பு கூடாகவும் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னால் செத்தது, காஞ்சு போய் வறண்டு போய், கை வேற கால் வேற, எவன் கை எவன் கால் ஒன்றும் தெரியல. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, குவியல் குவியலாக கிடக்கு. கர்த்தர் அங்கே போய் நிறுத்தி, எசேக்கியேலே இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்றார். அவர் சொன்னார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். உயிரடையுமா? எசேக்கியேல் அதற்கு ஞானமாய் ஒரு பதிலை சொன்னார். தேவரீர் ஒருவரே அதை அறிவீர், எனக்கு தெரியாதையா. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், அது எப்படி உயிரடையும் சொல்லுவோம். நான் இந்த ஒரு 40 வருஷ ஊழி அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்னன்னா, கர்த்தர் ஏதாவது சொன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஆமான்னு சாமி போட்டுறணும். எதையாவது எதிர்த்து பேசி இது எப்படி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாயால இதை ஒத்துக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்து விடுவார். இது எதுக்கு கஷ்டம்? நான் புரிந்து கொண்ட அதுதான். அவர் ஏதாவது கேட்டா ஆமா ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க, நடக்குமா, உங்களுக்கு தான் தெரியும் சொல்லிடணும். நீங்க உங்களுடைய ஞானத்தை இங்கே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்க இனிமே ஆண்டவரோட பேச போறீங்க, எப்படி பழகணும்னு சொல்றேன். ஒரு மனிதனிடத்தில் பேசினா நம்ம ஆலோசனை சொல்லலாம், இல்லைங்க வேணா இப்படி செஞ்சு பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட பேசவே கூடாது. நடக்குமா, நீங்க சொன்னா நடக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. உடனே ஒரு ஜால்ரா போட்டணும் டப்புன்னு. ஏன்னா நம்ம யாருக்கு, கர்த்தர்ல சொல்றாரு, அவர் யோசிக்காமல சொல்லுவாரு. எசேக்கியேல் இது மாதிரி அனுபவப்பட்ட ஆளு, தீர்க்க தரிசி. அவர் ஆண்டவர்கிட்ட போய் இது எப்படி நடக்கும், கை வேற கால் வேற தலை வேற முண்டம் வேறையா இருக்குதே, அது உலர்ந்து போச்சே, ஈரப்பசை கூட கிடையாதே என்று அவர் எதுவும் அவரிடத்தில் வாயாடவில்லை. தேவரீர் அறிவீர் என்றார். அப்ப கர்த்தர் சொன்னாரு, இந்த எலும்புகளை பார்த்து இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், 4வது வசனம், இந்த இடத்துல நீ என்ன பேசணும், அந்த இடத்துல என்ன பேசணும் கர்த்தர் சொன்னார். இந்த இடத்துல என்ன பேசணும், அவர் அந்த வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகளை பேசின உடனே எப்படி இருக்கும் ஒரு தீர்க்க தரிசிக்கு? தீர்க்க தரிசிகளுடைய வாழ்க்கை சில சமயத்தில் அப்படிதான் கஷ்டமா போயிடும். ஒரு 10 ஆட்கள் இருக்க இடத்துல பேச சொன்னா தைரியமா பேசலாம், எல்லாம் எலும்பு கூடு ஓடு சிரிச்சிட்டு கிடக்கு, எல்லாமே தலை வேற காயில் வேறையா, தீர்க்க தரிசனம் சொல்லியா? திடீர்னு உங்களை கூட்டு போய் இன்னைக்கு நான் ஒரு பெரிய கூட்டத்தில் உங்களை பேச சொல்ல போறேன், கன்வென்ஷன் 3 நாள் பேசணும். கர்த்தர் அழைத்து கொண்டு போய் செத்த பிரேதமா இருக்கு பேசுன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நொந்து போயிட மாட்டோம்? பேசு. அவர் பேசினார். அந்த எலும்புகள் முதல் கட்டமா அவர் பேசின போது யார் யாருடைய எலும்பு யார் யாருடைய தலையோட சேரணுமோ அவைகள் ஒன்றோடு ஒன்று வந்து சேர்ந்தது. எப்படி இருக்கும்? இவருடைய எலும்பு அவருடைய எலும்புக்கு போயிடல. இவர் தீர்க்க தரிசனம் உரைக்க எவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பாருங்க. ஒரு தீர்க்க தரிசனம் நல்லா போய் வீட்டில் படிச்சு பாருங்க. அந்த எலும்புகள் அந்தந்த இணைப்போட கொண்டு வந்து இணைக்கப்பட்டார். அவ்வளவு குவியல் குவியலா கிடக்கிற பெரிய கூட்டமா கிடக்கு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எலும்பு. இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல அந்த எலும்புகள் நகர்ந்து, அதான் கர்த்தருடைய வார்த்தை என்பது. அது ஒன்றோடு ஒன்று சரியாய் புரிந்தது. ஏன் எலும்பு எனக்கு கிடைத்து விட்டது, அவருடைய எலும்பு அவருக்கு கிடைத்து விட்டது. பொருந்தி அப்படியே அவைகள் எலும்பு கூடுகளாக காட்சி அளித்தது. கர்த்தர் சொன்னார், இப்ப நீ என்ன சொல்லணும், நீ சொல்ல வேண்டிய வார்த்தையாவது
இவர் பேச ஆரம்பித்த உடனே அந்த எலும்புகள் மேலே சதையும் நரம்புகளும் மேலே சுற்றி கொண்டதாம். எப்படி இருக்கும்? சுற்றி கொண்டது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உருவம், ஆனா உயிர் இல்லை. மூன்றாவது கட்டமாய் கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், இப்ப நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவிகளை பார்த்து சொல்லு. அப்படி நான் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவனுடைய ஆவி அவனுக்குள் புகுந்து அவர்கள் ஒரு பலத்த சேனையா எழுந்து நின்றார்கள். தீர்க்க தரிசனம் அழிக்கும், தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும். தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும். ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டால் அது மரித்தவர்களை உயிர்ப்பிக்கும், பாவத்தில் மரித்தவர்களை எழுப்பும், செத்த சபையை உயிருள்ளதாய் மாற்றும். எலும்புகள் சேர்ந்து கொண்டது. கர்த்தர் சொன்னார், நீ பார்க்கிறது என்ன தெரியுமா? இது மாறி மறைந்து போன இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்களே என்று கர்த்தர் சொன்னார். யார் தெரியுமா? அது நீ தீர்க்க தரிசனம் உரைத்தது. இது இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்கள். இஸ்ரவேல் கோத்திரத்தில் உங்களுக்கு தெரியும் 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரம் தவிர மீதி இருந்த கோத்திரம், யூதாவும் அந்த பென்யமீனரையும் தவிர 10 கோத்திரங்கள் காணப்படாமல் போய்விட்டார்கள். எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க, ஜனத்தோட கலந்துட்டாங்க, காணப்படாமல் போயிட்டாங்க. ரூபன் கோத்திரம் இல்ல, தான் கோத்திரம் இல்ல, செபியூலன் இல்ல, நப்தலி இல்ல, ஒருவரும் இல்ல. யூதாவும் பென்யமீனர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. வேற யாரும் எங்க போனாங்கன்னு தெரியல. அவர்கள் ஜனங்களோட ஜனங்களாய் கரைந்து மறைந்து உடைக்கப்பட்ட எலும்புகளை போல சிதறிட்டாங்க. யார் யாரை சேர்ந்தவர்கள் தெரியாது. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல உங்கள் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்க போகிறார். இது எசேக்கியேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நான் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்ல போகிற தீர்க்க தரிசனம், உங்கள் மூலம் நடத்தப்பட போகிற காரியம் கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார். இந்த கோத்திரத்தார் காணப்படாமல் போயிட்டாங்க, அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க, சிதறுண்டு போயிட்டாங்க, யார் யாரோடு சேர வேண்டும் என்று தெரியாம போயிட்டாங்க. இந்த 10 கோத்திரம் மறைந்து போச்சே, இந்த 10 கோத்திரங்களை கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிறார். அவர்களை உயிரூட்ட போகிறார். அவர்கள் எழுப்பப்பட போகிறார்கள். ஏனென்றால் வேதத்தில் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் உரைக்கப்பட்ட காலத்துல 10 கோத்திரம் அப்பவும் இல்லை. 10 கோத்திரத்தார் இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சிறைப்பிடிக்கப்பட்டு போன போது அவர்கள் காணாமல் போய் மறைஞ்சு போயிட்டாங்க. எங்கெங்க போனாங்க, எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல, எல்லாரும் காணாம போயிட்டாங்க. 2 கோத்திரத்தார் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறாங்க. ஏதோ சிலர் சொல்றாங்க அவங்க அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவர்களை யார் கூட்டி சேர்க்க போறான்னு நமக்கு தெரியாது. எல்லாம் ஒருத்தர் இல்லை. யோவானுக்கு இது நல்லா தெரியும், இந்த கோத்திரத்தார் இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, நாம் நமது, அது 7வது அதிகாரத்தில் 3வது வசனம், 4 தூதர்கள் 4 திசையில நின்று காற்றுக்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ ஒரு தூதன் வந்து சொல்றான், காத்த விட்டுறாத, பூமியில பெரிய சேதம் உண்டாகும். நாங்கள் முந்தி போய் தேவனால் தேர்வு செய்யப்பட்ட ஊழியக்காருடைய நெற்றியில அடையாளம் போட போறோம். அப்படி அடையாளம் போடுகிற வரைக்கும் காற்றை விட்டுறக்கூடாது. அடையாளம் போட்டு முடிச்ச உடனே பூமியின் மேல் காற்றுக்களை பரவ விடுங்கள், அதை அழிக்கட்டும் என்றான். அப்படி அவர்கள் புறப்பட்டு போறாங்க. அந்த சீன் தாங்க வருது. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளிலே முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சப்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை, அது சொல்லும் போதே யோவான் நினைச்சிருப்பார், ரூபன் கோத்திரம் எங்க இருக்குது நமக்கு தெரியலையே, என்னமோ கர்த்தர் சொல்லுகிறார். ரூபன் கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அப்புறம் காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அந்த கோத்திரங்கள் எல்லாம் முத்திரை போடுறாங்க. அந்த கோத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போதே அவர்கள் காணப்படாமல் தான் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
அவர்கள் மறைந்து கரைந்து அடையாளம் இழந்து எலும்புகளின் பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகளைப் போல இருந்தாலும் என் வார்த்தை அவர்களை கூட்டி சேர்க்க போகிறது. முதல் கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்தந்த இனத்தார் அவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட போறாங்க. இரண்டாவது கட்டம் கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் போது அவர்கள் மேலே நரம்புகளும் சதையும் கூடிக்கொள்ள போகிறது. மூன்றாவது கட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது அந்த கோத்திரங்கள் மறுபடியும் உயிர் பெற போகிறது. அதுல 12,000 ஊழியர் இருக்கான ஒவ்வொரு கோத்திரத்திலையும். எப்படி இருக்கும்? ஊழியனே 12,000 பேர் இருந்தா விசுவாசிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஊழியக்காரனே 12,000 ரூபன் கோத்திரத்துல. எப்படி ஆண்டவர் ஆகும்? அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் வார்த்தை கூட்டி சேர்க்கும், அவருடைய வார்த்தை கட்டி எழுப்பும், அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும். மரண குழிகளில் இருந்தவர்களும் அவருடைய வார்த்தை கேட்டார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. எக்கால சத்தம் ஒலிக்கும் போது கல்லறையில் இருக்கிறவங்க அந்த சத்தத்தை கேட்பாங்க. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் காது இருக்குன்னு. இல்ல, கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கேட்கும். பாருங்கள், கர்த்தர் கடல்ல போறாரு, அவருடைய சீஷர்கள் போறாங்க, அலை முழக்கமாக இருக்கிறது. இயேசுவை போய் எழுப்புறாங்க. ஐயரே, நாங்க மடிஞ்சு போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் எழும்பி நின்று காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். இந்த வார்த்தை இயேசு தவிர யார் சொன்னாலும் பைத்தியக்காரத்தனமாய்த்தான் இருக்கும். நாம் போய் இறையாதே அமைதலாயிருன்னா அது அமைதலாகுமா? சீஷர்களுக்கே சந்தேகம்தான். காற்றை கடலை பார்த்து அட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, அலைக்கு காதா இருக்கு, கேட்குமா? கேட்காது. ஆனால் கேட்டுச்சு எப்படி? உடனே அமைதல் உண்டாச்சு. உங்க சத்தத்தை அது கேட்காது, கர்த்தருடைய சத்தம் அதுக்கு கேட்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், இந்த சத்தம் தான் ஒரு நாள் உண்டாக கடவுது என்று சொல்லி என்னை உண்டாக்கினது. இந்த சத்தம் தான் காற்றை உண்டாக்கினது. இந்த சத்தம் தான் சமுத்திரத்தை உண்டாக்கினது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதுதான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோம். அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதுல ஜீவன் இருக்கிறது. அது கூட்டி சேர்க்கும். இறையாதே அமைதலாயிரு என்றார். அடுத்த நிமிஷம் அமைதலாயிற்று. அப்ப காது இருக்குல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற காது, காத்துக்கு காது இருக்குல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்குது இல்ல, அது அமைதலானது. அதே போல கர்த்தர் பேச வைத்தார். 12,000 பேர் ஊழியக்காரர்கள், முத்திர போட நிறைய ஜனங்கள், மறுபடியும் அந்த கோத்திரங்கள் கூட்டி சேர்க்க. எப்படி ஆகும்? ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அந்த வார்த்தை உரைக்கணும். ஆனால் இது எப்படி ஆகும் என்று கேட்டால், இந்த வார்த்தை எசேக்கியேல் போன்ற கடைசி கால தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து புறப்பட்டு அது உரைக்கப்படும் போது முதல்ல எலும்புகள் தன்னுடைய இனத்தோடு சேர்க்கப்படும். இரண்டாவது ஒரு கூட்டம் பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகள் மேலே சதையும் நரம்பும் உண்டாகும். மூன்றாவது ஒரு கூட்டம் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். அது கடைசி காலத்தில் நடக்கணும். முத்திரையிட போறதுக்கு முன்னால் நடக்கணும். அப்ப இதை பேசுகிறது யார்? அந்த எசேக்கியேலை கூட்டு வர முடியும்? எசேக்கியேல் என்பவர் நம்மை பிரதிபலித்து காட்டுகிற ஒரு மனிதனாக அங்கே வைத்தார். எசேக்கியேல் கடைசி காலத்தில் எழும்ப போகிற தீர்க்க தரிசன தலைமுறையினருக்கு முன்னடையாளமாய் காட்டப்பட்டிருக்கிறார். நீங்கள் தான் அந்த எசேக்கியேல். உங்கள் வாயிலிருந்தான் அந்த வார்த்தை புறப்படும். எலும்புகள் கூடிக்கொள்ளும், நரம்புகள் அதன் மேலே ஏற்றப்படும், ஜீவன் அதற்குள் பிரவேசிக்கும், மரித்தது உயிரோடு எழும்பும். தீர்க்க தரிசனம் கொல்லும், தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும். அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி. தீர்க்க தரிசனம் என்றால் வந்து சொல்லிட்டு போறது நினைச்சீங்களா? யார் சொன்னது அப்படி? இனி தீர்க்க தரிசிகளை பார்த்தா பயப்படணும். தீர்க்க தரிசி என்பது சாதாரணமானவன் அல்ல. கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகிறது. அவர்களை கூட்டி சேர்த்தாங்க. 1,44,000 பேர் தங்களுடைய ஐடென்டிட்டியே மறந்து போய், யார் ரூபன் தெரியாது, யார் காத்துன்னு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? யார் ஆசையர் தெரியாது. யூதர்களுக்கு மாத்திரம்தான் நம்ம யூதர்னு தெரியும். அப்ப மறைந்து போன ஐடென்டிட்டி உள்ளவர்களை அழைத்து வந்தார்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.